எங்க சித்தி கல்பனா மேல ரொம்ப கோவமா இருந்ததால முதல்ல சித்தியை சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் சந்திச்சு கல்பனாவை கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுதான் இப்ப இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணமா அமைஞ்சிருச்சு. கல்பனா, என்ன மன்னிச்சிரு. சாரி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். கல்பனா, பரவாயில்ல. ஆனா இனிமேல் இந்த மாதிரி அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துறாத. ஏன்னா பாவம், இதனால எல்லாருக்கும் தான் கஷ்டம். சாரி சரண், நாங்களும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கோவமா இருந்துட்டோம்பா. பரவாயில்ல அத்தை. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாதனால தானே கோவப்பட்டீங்க. அதை நான் பெருசாவே எடுத்துக்கல. நம்ம சரணுக்கு தங்கமான மனசு. நாம தான் சட்டுன்னு அவரை சந்தேகப்பட்டுட்டோம். உண்மையிலே நம்ம கல்பனா ரொம்ப கொடுத்து வச்சவதான். கல்பனா இனிமே எதுவா இருந்தாலும் சரண் கிட்ட கேட்டு சரண் சொல்றபடிதான் நடக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடந்துக்காத. அதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்திருக்குன்னு பாத்தீல்ல. இனிமே உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா நீயும் சரணும் மனசு விட்டு பேசி பிரச்சனையை உடனுக்குடனே தீர்த்துக்க பாருங்க. ஒருத்தர் பேசிக்காம இருந்துட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதான் தப்பான விளைவுகளை கொடுத்துரும். இது நான் சரண் கல்பனாவுக்கு மட்டும் சொல்லல, ராம், சீதா, ரவி, பிரியா உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். சரிங்க அத்தை. அம்மா, நாங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கே போறோம்மா. அங்க என்ன இருக்குன்னு போற கல்பனா? 4 சுவர் தான் இருக்கு. அதையும் தூக்க முடிஞ்சா அந்த மணிமாலா தூக்கிட்டு போயிருப்பா. இந்த பானுமதிக்கு எப்பதான் நல்ல புத்தி வருமோ? அவ வந்து ஏமாத்திட்டு போனதுக்கு பாவம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஐயோ, உங்க அம்மா ரொம்ப பாவந்தாமா. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. 6 மாசத்துக்காவது உங்க அம்மாவை ஜெயில வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். சித்தி, எனக்கு ஒரு யோசனை வருது. பேசாம தினேச கொலை செஞ்சது அத்தன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல. ஐயோ, சொல்லுவீங்க. ஏமாந்தா இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவீங்க. முதல்ல எங்க அம்மா மேல சீதா கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. எல்லா தப்பையும் அம்மாவும் மகளும் சேர்ந்து செய்வீங்க. இதுல உங்களுக்கு கோவம் வேற வருதா? சீதா, ஸ்டேஷன் போன் பண்ணி பானுமதியை ரிலீஸ் பண்ண சொல்லு. சரிங்க அத்தை. சரண், கல்பனா, உங்களுக்கு வீடு ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கப்பா. சரிங்க அத்தை. சீதா, பிரியா 2 பேரும் போய் சமையல் வேலையை பாருங்க, போங்க.